ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது குப்பைமேனி சோப். ஃபஸ்ட்டு நம்ம லையை மெஷர் பண்ணிக்கலாம். லை பார்த்திங்கன்னா 177 கிராம்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு. குப்பைமேனி சோப்பில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் இந்த வெயில் டயத்தில் நம்மளுக்கு ரேஷஸ்ஸு, வேர்க்குரு அந்த மாதிரி வர ஸ்கின் ப்ராப்ளம்ஸுக்கு இந்த சோப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம டிஎம் வாட்டர் எடுத்திருக்கோம். டிஎம் வாட்டர் பார்த்திங்கன்னா 396 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். நார்மல் வாட்டர் கூட எடுக்கலாம், பட் ஆனால் டிஎம் வாட்டர் எடுக்கிறச்ச ஒரு பெனிஃபிட் என்னதுன்னா பாக்டீரியாஸ், ஃபங்கஸ் அதே மாதிரி நம்மளுடைய சோப்பில் வந்து வராமல் இருக்கும். அதனால் நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறச்ச டிஎம் வாட்டர் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போது சேஃப்டி, கண்டிப்பாக லையை ஹேண்டில் பண்ணுறச்ச ஹேண்ட் க்ளவுஸ் அண்ட் மாஸ்க்கு ரொம்ப மஸ்ட்டு. காகுல்ஸும் மஸ்ட்டு, பட் காகுல்ஸ் இஸ் ஆப்ஷனல். ஏன்னா ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். கையில் பட்டால் கூட நல்ல புண்ணு மாதிரி ஆகிடும், ஸ்கின் எல்லாமே பீல் ஆகி வந்துடும். ஸோ அதனால் அது ரொம்ப மஸ்ட்டு. அண்ட் இன்ஹேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்ஹேல் பண்ணுறச்ச இன்னர் ஆர்கன்ஸுமே டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சேஃப்டி வந்து ரொம்பவே மஸ்ட்டு. லை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இது ஆறட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம அடுத்த ஆயில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னா 480 கிராம்ஸ் இருந்து எடுத்துருக்கோம். அடுத்தது கேஸ்டர் ஆயில் 60 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் 240 கிராம்ஸ் எடுத்துருக்கிறோம். அடுத்த பாம் ஆயில் 360 கிராம்ஸ். ஷியா பட்டர் 60 கிராம்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் தான் ஆயில்ஸு அதை தான் நம்ம எடுத்துருக்கோம். டோட்டல் ஆயில்ஸ் பார்த்திங்கன்னா 120 கிராம்ஸ் வந்து 1200 கிராம்ஸுக்கு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம். குப்பைமேனி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 36 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில் வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது என்னதுன்னா பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில். நல்ல கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் எடுத்துருக்கேன். அது 36 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா எல்லா ஆயில், ஷியா பட்டர்ஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா ஆயிலோட பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா 30 டேஸ் க்யூரிங் சோப்பு, 24 ஹார்ஸ் க்யூரிங் சோப் கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் ஆயிலோடு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லை இன்னுமே ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ ஒரு தண்ணியில் வச்சு ஆற வச்சுருக்குது. தண்ணி சூடாக இருக்கிறச்ச 30 டேஸ் க்யூரிங்கில் நம்ம வந்து லையை சூடாக ஆட் பண்ணக்கூடாது. அதனால் ஆற வச்சுருக்கேன். இப்போது சோடியம் லாக்டேட் நம்மளுடைய சோப் வந்து ஹார்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. இது 2 to 3 கிராம்ஸ் வரைக்குமே 2 to 3% வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா லை ஆறுனதுக்கப்புறம் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண வாட்டரும் ஆயிலும் ஓரளவு நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்பேச்சுலாக வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது ஓரளவு பிளெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து பிளெண்டர் போட்டு நல்லா ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஓரளவு திக் கன்சிஸ்டன்சி, அதாவது திக் கன்சிஸ்டன்சி மீன்ஸ் மாவு பதம், நம்ம தோசை மாவு பதம் இருக்குல்ல, அந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். இது எசென்ஷியல் ஆயில், பெப்பர்மெண்ட்டு. எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகணும். அண்ட் ரொம்பவும் பிளெண்ட் பண்ணிடக்கூடாது. அடுத்தது நம்ம மோல்டில் ஊற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இது இன்னும் ஒரு 2 டேஸ் கழித்து நம்ம வந்து கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதேமாதிரி உங்களுக்கும் சோப் வேணும் அப்படின்னா கீழே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது போக நாங்கள் கஸ்டமைஸ்டு சோப்பும் பண்ணுறோம். உங்களோட டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட ஸ்கின் டைப் எப்படி இருக்கும், எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அதுக்கும் கஸ்டமைஸ்டாக சோப் பண்ணி கொடுக்குறோம்.
அண்ட் வித்தின் 1 வீக்லேயுமே அதை நாங்கள் வந்து டிஸ்பேட்ச் பண்ணிடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.